நடிகர் விஜயின் திரைப்படங்கள் திரைக்கு வந்தாலே அவரது ரசிகர்களுக்கு கொண்டாட்டம்தான். இந்த முறை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான பின்னர் முதல் முறையாக அவரது திரைப்படம் வெளிவந்திருப்பதால் இரட்டை கொண்டாட்டத்தில் உள்ளனர் அவரது ரசிகர்கள். தஞ்சையில் உள்ள திரையரங்குகளில் ரசிகர்கள் மேளதாளம் முழங்க கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூரில் விஜய் ரசிகர் மன்ற தலைவர் பிரசாத் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கி கோட் திரையிடலை கொண்டாடினார். தொடர்ந்து திரையரங்கு முன்பு டிஜே இசைக்கு ஏற்பாடு செய்து ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோட்டில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட ரசிகர்கள் பாலாபிஷேகம் செய்யக்கூடாது என்பதால் சாலையில் சென்ற பொதுமக்களுக்கு பால் பாக்கெட்டுகளை வழங்கினர். திருப்பூர் திரையரங்கத்தில் மாநில மாநாடு அழைக்கிறார் தளபதி என்ற பேனருடன் ரசிகர்கள் கோட் திரைப்படத்தை கொண்டாடினர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் விஜய் பேனர்களுக்கு இடையே விஜயகாந்தின் பேனரும் இடம்பெற்றிருந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு விஜயகாந்தை திரையில் காட்டியதற்காக நன்றி தெரிவித்து அவரது ரசிகர்கள் பேனர் வைத்திருந்தனர். இதேபோல மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி திரையரங்கில் தளபதி ரசிகர்கள் என குறிப்பிட்டு விஜய் அஜித் புகைப்படங்களுடன் கூடிய பேனர் வைக்கப்பட்டிருந்தது கவனம் ஈர்த்தது. தூத்துக்குடி திரையரங்கில் கேக் வெட்டி கொண்டாடிய விஜய் ரசிகர்கள் நாடோடி பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுடன் சென்று கோட் திரைப்படத்தை கண்டு ரசித்தனர். இத்தனை நாள் விஜயின் ரசிகர்களாக இருந்து அவரது திரைப்படத்தை கண்டு ரசித்த பலர் முதல் முறையாக தொண்டர்களாக மாறி அவரது படத்தை கொண்டாடி வருகின்றனர். கோட் திரைப்படத்தை பார்த்த பின்னர் உற்சாகத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டனர். அதனை தற்போது பார்க்கலாம். ஒய்ஃப் விஜய் ஃபேனு, ஸோ அவங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னு கேட்டு பார்க்க வந்திருக்கோம். கோயம்புத்தூர் தமிழ்நாட்டிலே கோயம்புத்தூரில் தான் நமக்கு 7 o'clock ஸ்பெஷல் பர்மிஷனில் வாங்கியிருக்காங்க. ஒய்ஃப் இப்போ ஃபஸ்ட் ஷோ பார்த்தே ஆகணும்னாங்க. சரி கேரளா போகலான்னு ட்ரை பண்ணோம். சரி ஒர்க் டைம் அப்படிங்கிறதுக்காக சரி நம்ம ட்ரை பண்ணி நம்ம தேட்டரில் எடுத்துருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்டாக இருந்துச்சு. த லைன் இஸ் ஆல்வேஸ் லைன். கண்டிப்பாக அதெல்லாம் நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்குது. நிறைய ட்விஸ்ட் வச்சுருக்காரு. அங்கங்கே அவர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது எல்லாருமே அவர் இதுக்கு அது சாங்லேயும் வரும், அவர் போகிற கார்லேயும் வரும், எல்லா இடத்துலையும் அந்த டச் வச்சுருக்காங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் பயங்கர ஃபாஸ்ட். ஐயோ அல்டிமேட். த்ரிஷா தான் அல்டிமேட். இன்னும் சஸ்பென்ஸ் சொல்லக்கூடாது. சஸ்பென்ஸ் நிறைய இருக்குது. சஸ்பென்ஸ் சொல்லிட்டோம்னா படம் வேறு மாதிரி இருக்கும். படம் வேறு மாதிரி, எந்த படமும் அச்சிக்க முடியாது ப்ரோ. அரசியல் பற்றிலாம் எதுவும் பேசலை. படம் செமையாகுது. செகண்ட் ஹாஃப் தெரியுது. படம் வேற லெவல், வேற லெவல், வேற லெவல், வேற லெவல் படம். சூப்பர். வேற லெவல், வேற லெவல் படம், வேற லெவல். கண்டிப்பா கடைசி ஒரு சீன் இருக்கு. அந்த ஒரு சீன்ல படத்துல மாஸ் கிளைமாக்ஸ் வேற லெவல். படம் சூப்பரா இருக்கு. தயவு செஞ்சு இன்டர்நெட்ல பாக்காதீங்க. இது தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒஸ்ட் படம். சூப்பரா இருக்கு. வேற லெவல் படம். தெரிச்சு விட்டாரு. சீரியஸா படம் ரொம்ப ஒருத்தனா பார்த்ததோட சூப்பராகவே பண்ணியிருக்காப்ல. ட்ரெய்லர்ல மட்டும் பார்த்துட்டு நிறைய பேர் அந்த குறை சொன்னாங்க. ஸ்பார்க் வாங்க பார்த்துட்டு அர்ச்சனாக்கு ஃபுல்லா எல்லாமே இப்போ ப்ராப்பரா தெரிஞ்சு படத்துல தளபதியில் ஒவ்வொரு டைமென்ஷனும் அல்டிமேட்டா இருக்கு. யுவன் பீஜம் பின்னிட்டாப்ல சொல்ல வேணா. அண்ணன் ஆக்டிங் எப்பவுமே தார் மாதிரி. ட்ரெய்லர்ல சொன்ன மாதிரி லைன் இஸ் ஆல்வேஸ் லைன். சிங்கம் எப்பயுமே சிங்கம் தான். எங்க தளபதி எப்பயுமே சிங்கம் தான். படத்துல எப்படி படத்துல படத்துல எப்படி எங்க தலைவர் சாதனை மேல சாதனை படைச்சிட்டு இருக்காரோ 2026 அவர் உச்சத்துல போய் 2026 ஆட்சி கொடுப்போம். ஆனா எந்த ஒரு மாற்றம் முடியாது. படம் வேற படம் மேல தளபதி மட்டும்தான் எங்களுக்கு. தளபதி 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 தளபதி. சூப்பரா இருக்கு. விஜய் படம் சூப்பரா இருக்கு. அழகா இருக்கு. கதை சூப்பரா இருக்கு. கதை படம் சூப்பரா இருக்கு.